கதிரை பத்தியே எங்க வந்து படுத்திருக்கான்னு. அவ ஃபீலிங்ஸ்ல படுத்திருக்கா. நீ திட்டிட்டு போனீல அந்த ஃபீலிங்ஸ்ல படுத்திருக்கா. ஆமா ஆமா, உங்களுக்குலாம் அப்படியே வந்துடுது ஃபீலிங்ஸ். ஆமா, இந்த கவர்ல என்ன வச்சிருக்க? மச்சான்னு பார்க்க மாட்டேன், ஓடிடு. இங்க பாரு, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. உங்க 2 பேத்துக்கும் ஞாபகத்துல வச்சுக்க. இன்னும் 1 வாரம் இருக்கு. மாமான்னு பார்க்க மாட்டேன். மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் பேசி இப்படி ஓடி போயிரு. சூர்யா, ஓடிட்டு சொல்லிட்டேன், டென்ஷன் பண்ணாத. நீ உன் தங்கச்சி மாதிரி. போய் என் தங்கச்சி எந்திரிக்க சொல்லி தரேன். நீ அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் காலையில வந்து சொல்லு. இப்ப நீ கிளம்பு முதல்ல. ஏய், நான் அவளுக்கு அண்ணன்டா. அதைத்தாண்டா நானும் சொல்றேன், நீ அண்ணன்டா. நீ முதல்ல கிளம்பு. சரி, இங்க யாரும் வரமாட்டாங்களே? எதுக்கு கேக்குற? இல்ல, சும்மா பேசிட்டு இருப்போம், வச்சிட்டு இருப்போம். அப்ப இடையில வந்தா நல்லா இருக்காது பத்தி, அதனால கேட்டேன். நைட் நேரத்துல என் தங்கச்சிகளுக்கு நான் தான் பாதுகாப்பு. உன்னையில உள்ளே விடக்கூடாது. நான் ஏதோ சரி அவளும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், என் தங்கச்சிக்காக மட்டும்தான் உன்னை உள்ள விட்டுருக்கேன். நான் கொஞ்ச நேரம் தான் உன்டையும் பார்த்துட்டு கிளம்பிடு. நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டா கிளம்பிடுவோமோ? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எவ்வளவு நேரம் வேணா பேசுவேன். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு முதல்ல. சூர்யா, கிளம்புடா. நீங்களாம் போற போக்கே சரியில்லடா. நீ ஏன் தங்கச்சியை கூட்டு போய் ரொமான்ஸ் பண்ற? போடா, முதல்ல இருந்து கிளம்புடா. அது நான் எப்பயாவது ஒரு தான் பண்ணுவேன். உனி மாதிரியா பொழுதுனைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, கிளம்பு. கிளம்புறதுல குறியா இருக்கேன். யார்ட்டையும் மாட்டிக்கிட்டு தொலைஞ்சிடாது. நான் உன் மாமா, அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப அசிங்கமா போயிடும். மாட்டிக்கிட்டு தொலைச்சிடாது. ஒரு என் பொண்டாட்டி எந்திரிக்கட்டும், அப்புறம் நீ சொல்லி தரேன் காலையில. அவளே வெளுத்து கட்டுவா நீ இப்ப வீட்டுக்கு வந்துருக்கத பார்த்தா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாலே என் பொண்டாட்டி. நான் எத்தனை தடவை இப்படி வந்திருக்கேன் தெரியுமா? சரி, நீ என்னமும் செஞ்சுட்டு போ, எனக்கு தெரியாது. நான் தூங்க போறேன். என்னமும் செய்யுங்க நீங்க. சரி, டோரை ஸ்லோவா க்ளோஸ் பண்ணிட்டு, சத்தமே இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி பார்க்கலாம். இந்த கவருக்குள்ள மட்டும் நீ என்ன வச்சிருக்க அது மட்டும் சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ முதல்ல கிளம்பு. எதையாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுறாதரா. ஏய், என்னைய பார்த்து என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நீ கவலையே படம். கிளம்பு பார்க்கலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. டோரை லாக் பண்ணிட்டு கிளம்பு. ஏதோ சொல்ற. சரி, என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். சரி, பாய். சரிடா சூர்யா. இந்த கவரை இப்போ எடுத்துட்டு போக கூடாது, அப்புறம் எடுத்து கொடுப்போம். அங்கே வைப்போம். அங்க வச்சா தெரியாது அவளுக்கு. அத்தாடி, இவன் என்ன இப்படி படுத்திருக்கா? சூர்யா சொன்ன மாதிரி ஆயிருமோ? கண்ட்ரோல் கண்ட்ரோல். நீ கட்டும் சேலம் மடிப்புலன்னா கசங்கி போனேன்டி. ஓ எலும்பிச்ச மலை நேர இடுப்புல கிறங்கி போனேன்டி. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அழகாதான் இருக்கு. நான் வேற மதியானம் அவ்வளோ கோவப்பட்டுட்டேன். ஏதோ பேசப்ப ஏதோ டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ, அந்த கோவத்துல இருப்பா. பேசாத நேரம் சொல்லிட்டேன். பீமுக்குனே பண்ணுவாளே, என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். எழுப்போமா? பயமா வேற இருக்கு, என்ன பண்ண போறான்னு. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே டென்ஷனா இருந்தேன். அதுல இப்ப மேல கோவப்பட்டுட்டேன். ஐயோ, ஆனா இவளும் கேட்டால அப்படி அப்படி இப்படின்ட்டு அதுல டென்ஷன் ஆயிட்டேன். இப்ப என்னதான் பண்ண போறா தெரியலையே. என்னை சோதிக்கிறதுக்குன்னு இப்படி படுத்திருக்கா. இப்படியே தூங்குறத பார்த்துட்டே இருந்தா நல்லாதான் இருக்கு. போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும். என்ன இப்படிலாம் பேசுற? சாரிடி. எனக்கு ஒண்ணு வேணாம், சாரி நீங்களே வச்சுக்கோங்க. சாரிமா கையல், ப்ளீஸ்மா. இங்க பாருங்க, என்னை விடுங்க சொல்லிட்டேன். நல்லா கத்திடுவேன் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது. இப்போ என்ன என் மேலே கோவம் உனக்கு? கல்யாணம் வேணாம்னு சொன்னதானே. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பாட்டிகிட்ட சொல்லிட்டேன், சூர்யாட்டே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னடி? கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, என்னன்னாலும் செய்யுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்னை விடுங்க முதல்ல. ஏய், என்னடி இப்படிலாம் பேசுற? அப்புறம் என்ன சொல்லுவாங்க பண்ண வேலைக்கு? நான் என்னடி தப்பா சொன்னேன்? இவ்வளோ கோவமா இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா, இல்லை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, இல்லை என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இப்போ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கு, நீ கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறியா, அதுக்கப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உன்கிட்ட கேட்க தான் செஞ்சேன். அதுவுமே அதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற? நான் நார்மலாக தான் மதியானம் பேசிட்டு இருந்தேன். நீ தான் எனக்கு பிடிக்கலையா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா, எதுக்கு அப்படிலாம் கேட்கல? அப்படி கேட்கவும் தான் எனக்கு கோவமே வந்துச்சு உன் மேல. எதுக்காக எல்லாரும் என்னை அசிங்கமா பேசினப்ப கூட நான் அமைதியா இருந்தேன். எப்படினாலும் உங்க பொண்டாட்டி ஆயிடுவேன் அப்படின்றனால தானே. அது தள்ளி தள்ளி போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரிம்மா, அழுக்காதம்மா. நீ அழுதுனா மனசு கஷ்டமா இருக்கும். ஒன்றும் தேவையில்ல, அவங்க கொஞ்சம்லாம் மரியாதை எஞ்சி போயிருங்க. அதெல்லாம் போக மாட்டேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாராகவே இல்லை, எஞ்சி போங்க. என் மேல வச்சு பாசம் அவ்வளோதான் அடி உனக்கு. என் மேல காதல் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? பைத்தியக்காரி, எதுக்குடி இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். இங்க நீ பாருடி. முடியாது. முடியாதா? உன்னை
என்ன? என்ன பாருடி, பார்க்கல நான் கிளம்பிடுவேண்டி. கிளம்புங்க, இங்க இருந்து யார் இருக்க சொன்னாங்களா? கிளம்பவா? கிளம்புங்க. சரி கிளம்புறேன். என்ன உண்மையில கிளம்பிட்டாரு? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி போயிட்டு வரட்டா? அது 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 சரி போயிட்டு வரேன். வேணாம், போகாதீங்க 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 போகாதீங்க. அவ்வளோ கோவம் வருது, இருங்கன்னு சொல்கிறாள் பாரு. சரி கிளம்பட்டா? சரி கிளம்புறேன். உனக்கு தான் என்கிட்ட பேச பிடிக்கல, அங்கே திரும்பிக்கிட்டல, கிளம்புறேன். நீ வரமாட்டேன். சரி கிளம்பட்டா? எதுக்குடி அழுகிற? நான் தான் நீ சொல்கிற மாதிரி கிளம்புறேன். இல்லை அப்புறம் என்ன? வேணும்னே பண்றீங்களா எல்லாமே? நான் என்ன பண்ணேன்? நீ தானே கிளம்ப சொன்ன, அதனால கிளம்புறேன். இங்க உங்களை மீட் பண்றதுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். தெரியாதாக்கும்? தெரியாது. தெரியாதுன்னா போங்க, நான் ஒண்ணுமே கேட்கல. நிஜமாலே போயிட்டாரு? நான் அப்படி சொன்னா உடனே போயிருவீங்களோ? நான் சொன்னோடனே போயிட்டாரு அப்படியே. அவ்வளவு கோவமா என் மேல? என்னங்க? இந்தாடி பொண்டாட்டி. என்னங்க? நான் உண்மையிலே போயிட்டேன்னு பயந்துட்டியோ? ஆமா, எருமை. நான் உண்மையிலே போயிட்டு போல நினைச்சேன். நான் எப்படிடி போவேன் உன்னை விட்டுட்டு? சரிடி, அழுகாத. அழுதா கஷ்டமா இருக்குல்ல. நீ தான் என்ன அழ வச்சுட்டே இருக்க. நான் தான் அழுக வைக்கிறேனா? அச்சோ, டி அழுகாதீங்கம்மா. சரிங்க. போங்க, நான் சிரிக்க மாட்டேன். நீ செல்லு குட்டி அம்மால சிரிச்சிருங்க. என்கிட்ட பேசாதன்னா சொல்லிட்டு போனீங்க. பேசாதன்னு சொல்லிட்டு போனா பேசாம இருப்பேனா? உன்னை தேடி எப்படினாலும் வரதானே செய்வேன். ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். சரி அழுகாத, அழுகாதம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் அழுகாத. அம்மா டி அழுகாதீங்கம்மா. சரிம்மா ப்ளீஸ்மா அழுகாத. சரி. பூ வச்சுக்கிறியா? சரி. என் அழகு பொம்மை. நிஜமாவா? ஆமாடி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மதியானம் பேசிட்டு போனீங்கல்ல, அதுக்கு என்கிட்ட சாரியே கேட்கவே இல்லை. கேட்டேலடி வந்தோடனே. எப்படி கேட்டீங்க சாரி? கள்ளி. ஓ அப்படி சாரி கேட்கணுமோ? கேட்டா போச்சு. முன்னாடி மாதிரி சரி கேட்கணுமோ? கேட்டுட்டா போச்சு. ஆமா. எப்பவும் சரி கேட்பேன், வேற அப்படி கேட்க மாட்டேன். வேற மாதிரி கேட்கறேன் பாரு இந்த தடவை. வேற மாதிரினா? எப்படி கேட்கறேன்னு மட்டும் பாரு. என்னங்க? சொல்லுங்க. அதுக்கு இங்க இருந்து அங்க போய் உட்கார்ந்தீங்க? வெயிட் சொல்லு. அம்மா உன் காலை காட்டு. எதுக்கு? காலை குடி. முடியாது. காட்ரி. என்ன? காட்டுடி. சரிங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எடுத்துருங்க. அது நான் ஒன்றும் பண்ணலையே, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லடி. போற போக்கே சரியில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் விடுங்க என் காலை. இருடி. சரி கண்ணு மூடு ஒரு தடவை. எதுக்கு? கொன்னுவேன் உங்களை. விடுங்க காலை. கண்ணெல்லாம் மூட முடியாது. ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, கண்ணு மூடு. அதெல்லாம் ஒன்றும் நம்ப மாட்டேன். நீங்க விடுங்க ஃபர்ஸ்ட். ஒன்றும் பண்ண மாட்டேன்டி நிஜமா. உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், நீ கண்ணு மூடு. உன் கிஃப்ட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையை கையை எடுத்துருக்கேன். ஓய் கண்ணு மூடு, இல்லை அடிச்சிருவேன் நான். சொன்னா கேட்பே கேட்க மாட்டியா? கண்ணை மூடியா பின்ன அப்புறம் கோச்சிட்டு இருந்துச்சுட்டு போயிடுவேன். சரி கண்ணை மூடு. ஏதாவது பண்ணீங்க வில்லத்தனமா, அப்புறம் பார்த்துக்கோங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், கண்ணு மூடு. என் அழுக்கு பொம்மை. போதும், இப்போ என்ன பண்ண போறீங்களோ அதை பண்ணுங்க. கண்ணு முழிக்கவா? இருடி. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? சரி சரி கண்ணை தர பார்ப்போம். வாவ், சூப்பரா இருக்குங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா. காலை விட்டுருங்க. இத முடியாது, என்னடி பண்ணுவ? நான் எப்படி சாஞ்சிட்டேன் பாருங்க, விடுங்க. போதும் போதும். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ம், ம், என்னங்க ம், ஆள விடுங்க. ம். அம்மு உனக்கு கொலுசு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நல்லா இருக்கு கொலுசு. நான் கல்யாணத்தை பற்றி நான் பாட்டிக்கிட்ட சூர்யாட்ட பேசிட்டேன். அதனால நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போக வேண்டியதாக இருக்கும். நீ கிளம்பிடு, நாளைக்கு போடாம். சரி. அப்புறம் இன்னைக்கு ஜுவல்ஸ்லாம் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். சரி. என்னங்க எனக்கு தூக்கமா வருது. சரிம்மா, நீ இப்படியே தூங்கு, நான் உனக்கு தூங்க வைக்கிறேன். சரிங்க. ஐயோ என் மருமவ எவ்வளோ அழகா இருக்கா. என் பையனுக்கு புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு முட்டா பையன். ஆண்டி அவன் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. அவனை பொத்தி பொத்தி வச்சுக்கணும் நீ நினைக்கிற, ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதாம்மா சொன்னேன். சரிங்க ஆண்டி. ஏம்மா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? சரியாக வரும் ஆண்டி அதெல்லாம். ஏம்மா அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாமா, அதனால தான் கேட்குறேன். அந்த சந்தேகந்தேன். நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியாமா? என்ன பண்ண போற? அவன் எப்படி இதுக்கு ஒத்துக்குருவான்? அதெல்லாம் ஒத்துக்குருவாரு ஆண்டி, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சொல்லுமா, எனக்கும் நம்ம எவ்வளவோ பிளான் போட்டோம். அவளை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தோம், போலீஸை கூட்டிகிட்டு போய் பிளான் பண்ணோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்ருச்சு. என்ன செய்கிறது? ஆமாம் ஆண்டி. ஜோசியரை வச்சு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போடலான்னு கேட்டேன். நீங்கள் அதுக்கு முடியாதுன்ட்டீங்க. ஏம்மா நீ கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேண்ணா? என்னம்மா, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்பாங்க. ஒரு சில பேர் தப்பாக சொல்லுவாங்க வைப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. பொய்யாவும் சொல்ல மாட்டார், தப்பாகவும் சொல்ல மாட்டார், கரெக்டாக சொல்லுவார். இன்னொன்று யார்ட்டையும் காசு வாங்குற பழக்கம், இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான்மா சொல்கிறேன். அது நம்மளுக்கு பிரச்சனை இருந்தால் முடியும். அவருக்கு தெரிஞ்சால் கூட அவர் சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கு தான்மா சொன்னேன். சரிங்க ஆண்டி. சரிம்மா சொல்லி இப்போ என்ன பிளான் வச்சிருக்க? அவன் எப்படி ஒத்துக்குருவான்? நீ இதை பண்ணலாம்னு சொல்லிட்ட. சரி, இதை எப்படி அவனை ஒத்துக்க வைக்கிறது? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எங்கள் அண்ணன் டாக்டராக தானே இருக்கான். அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் டேப்லெட்ஸ் வாங்கினேன். எதுக்குன்னா கொஞ்சம் கான்சியஸ் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்காக வாங்கினேன். நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கான்சியஸ் இருக்காது. அப்போது நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஆண்டி. அது அவனுக்கு ஒன்றும் ஆயிராதல்லம்மா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆண்டி. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்பெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவனுக்கு நினைவில் இருக்குமாம்மா? அவருக்கு அதெல்லாம் நினைவில் இருக்கும் ஆண்டி. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? சூப்பர் ஐடியாம்மா, இப்படியே பண்ணு, நல்லா தான் இருக்கும். சரி ஆண்டி, கண்டிப்பாக. சரி, அதை எதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது? ஆண்டி நான் மிக்ஸ் பண்ணி தரேன், நீங்கள் கொண்டு போய் கொடுங்க ஆண்டி. இப்போ என் மேலே அவன் கோவத்தில் இருக்கானம்மா? பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் சாரி கேட்குற மாதிரி போய் கேட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க, அவர் குடிச்சிருவார்ல. ஓ சரி சரிம்மா, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், இன்னும் ஆளை காணோம், எங்கே போயிருக்காரு? இவர் கூட சேர்ந்து போயிட்டாரோ அவங்க கூட? இல்லைம்மா, உங்கள் மாமாவும் ராகுவும் தான் போனாங்க. இவன் போல, இவன் எங்கே வெளில பக்கத்தில் எங்கேயோ போயிருக்கான். ஓ சரி சரி ஆண்டி. எப்போ பாரு அவள் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னதான் செய்கிறதோ தெரியல. எப்படியாவது இவனை இங்கிட்டு கொண்டு வந்துடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. எனக்கு ராஜா மாமாவை பிடிக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ரகு மாமாவை தான் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் சொன்னனால மட்டும்தான் ராஜா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனால் இவனுக்கு முடிச்சாதானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால தான். சரிங்க ஆண்டி, அதனால ஒன்றும் இல்லை. ஆண்டி கார் சவுண்டு கேட்குது ஆண்டி, வந்துட்டார் போல். நான் பாலில் மிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன் ஆண்டி. நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து பேசிட்டு அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துடுங்க, சரிங்களா? சரிம்மா, வரட்டும். அழகு ராஜா கொள்றானே என்ன? சே, என்ன பார்வை. டே ராஜா, எங்கடா போயிட்டு வர? ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். சரிடா. சரி, அப்புறம் பால் குடிக்கிறியாடா? வேணாம். எதுக்குடா வேணாம்னு சொல்ற? பள்ளி எண்ணெய் போட்டு வச்சிருக்காரு, எடுத்துட்டு வரேன்டா. பள்ளி எண்ணெய் போட்டாரு? ஆமாடா. சரி, எடுத்துட்டு வாங்க, ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா. போயிட்டானா? போயிட்டான். ரோகிணி சக்சஸ். சரிங்க ஆண்டி, போங்க போய் கொடுத்துட்டு வாங்க, போங்க. நீ பாருடி, நான் போய் கொடுக்கறதோட சரி, அதுக்கப்புறம் நீ எதுலையும் மாட்டி விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் கொடுத்துட்டு மட்டும் வாங்க போதும். சரிடி. அவ கூட இருந்தாலே ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அவ கூட இருந்திருக்கலாமோ? சரி, நாளைக்கு எப்படினாலும் அங்கே போக தானே செய்வோம், பார்த்துக்கலாம். அப்பா வரவோ ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எடுக்கவே முடியல. ஃபோன் பண்ணுவோமா? அம்மா தானே வரீனாங்க. சரி, உள்ளே வாங்க. ராஜா இந்தாப்பா பால், குடிச்சிட்டு பாடு. அப்படி வைங்க, குடிச்சுக்கிறேன். மிச்சம் வைக்காம குடிச்சிருப்பா, குடிச்சிட்டு தூங்கு, டயர்டாக இருப்பேல. சரி, அங்கே வச்சுட்டு போங்க, நான் குடிச்சுக்கிறேன். அப்புறம் ராஜா, நடந்ததுக்கெல்லாம் அம்மா மன்னிச்சிருப்பா.
கிளம்புங்க முதல்ல. பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. கிளம்புங்கம்மா, டென்ஷனாக இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு போங்க. வச்சுட்டாங்க, போங்க, நான் குடிச்சுக்கிறேன். சரிப்பா, கோவப்படாதப்பா. நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், நீ குடிச்சிட்டு படு. சரியாப்பா? ம். பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறம் மன்னிச்சிருன்னு சொல்ல வேண்டியது. மன்னிக்கிற தப்பாக பண்ணியிருக்காங்க. ஷோ, டென்ஷன் ஆகுது எனக்கு. ம். சரி, இந்த பாலை குடிச்சிட்டு படுப்போம். காலைல வெள்ளனா வேற எந்திரிக்கணும். அங்கே ட்ரெஸ் கடைக்கிற போகணும். சரி. இங்கே யாருமே இல்லை, இப்படியே ஓடிடுவோம். அப்பா, என்னடா, என்னப்பா இதெல்லாம், என்ன நடக்குது? நானும் உன் கூட தானடா வந்தேன். வா உள்ள போய் பார்ப்போம். ஒரு அண்ணன் ரூம்ல இருந்து இப்படி போறா. அண்ணனுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்கோம். சரிடா, டென்ஷன் ஆகாது. வா உள்ள போய் பார்ப்போம் என்னன்னு. போ போ போ, இங்கிருந்து போடி. போ போ இங்கிருந்து. உனக்கு போ 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 இங்கிருந்து. போ இங்கிருந்து. இதெல்லாம் என்னப்பா இது? தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானா? அவனுக்கு அந்த பழக்கம் இல்லையேப்பா. என்னன்னு தெரியலையே. இரு, எழுப்பி பார்ப்போம். உளறிக்கிட்டு இருக்கான்ப்பா அண்ணன். சரி இருடா பாக்குறேன். டேய் டேய் ராஜா, எந்திரிடா. டேய் என்னாச்சுடா? அப்பா அப்பா அப்பா, என்னடா சொல்லுடா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? பா பா, ஏன்டா என்னாச்சுடா? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? தெரியலப்பா, தெரியலப்பா. தூக்கத்துக்குமா தூங்குறேன். டோர் லாக் பண்ணிட்டு போங்க. தூங்குறேன். நீ என்னடா தூங்கிட்டாங்க? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன பால் கிளாஸ் இருக்கு? சரி எடுத்துட்டு போவோம். என்னடா அது பால் கிளாஸு? தெரியலப்பா, கொஞ்சம் தான் குடிச்சிருக்கான். இவன் தண்ணி அடிக்க மாட்டான். ஒருவேளை அதில் எதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்களோ. சரி எடுத்துட்டு போவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரிடா, எடுத்துட்டு வா. அப்படியே வா, அண்ணன் விட்டுட்டு வர போறீங்க? இல்லடா, பழனி இருப்பார்ல, டோர் லாக் பண்ணிட்டு பழனிட்ட சாவியை கொடுத்துட்டு போவோம். டேய், எதுவும் தப்பா எதுவும் நடந்திருக்கோமாடா? இவன் சுயநிலவே இல்லாம இருக்கான். அவ வேற அப்படி வந்துட்டு போறா. இவன் இப்படி இல்லை, ஆனால் சுயநிலவே இல்லாமல் இருக்கான்னு. சரி பார்ப்போம், என்னன்னு காலைல எந்திரிக்கட்டும் பார்ப்போம். சரி வாங்க, வேலை இருக்கு. மைண்டே ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க போவோம், இது முக்கியமான வேலை இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. இந்த பாயை எடுத்துட்டு போவோம். பழனி என்கிட்ட சொல்லி டோர் லாக் பண்ணிட்டு சாவியை கொடுத்துட்டு வாங்க காலைல எழுப்ப சொல்லி. சரிடா, நீ பால் எடுத்துட்டு போ. நான் டோர் லாக் பண்ணிட்டு பழனிட்டு சாவியை கொடுத்துட்டு வரேன். சரிங்கப்பா. சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. சரி. நம்ம கல்யாண ட்ரெஸ் தான் எப்படி வரப்போகுது தெரியல. உனக்கு பிடிச்ச மாதிரி வேற மாதிரி எடுத்துக்கிறியா? இல்லை வேணாங்க, எல்லாரும் ஒன்றா சேமாவே போட்டுக்கலாம், அதானே நல்லா இருக்கும். ஒன்றா கல்யாணம் நடக்கிறப்போ. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்காங்க தனியாக ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு? சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரே மாதிரியே போட்டுக்கலாம். சரிங்க, அதனால தான் நான் வந்துட்டேன், அவங்க பார்க்கட்டும்னு. அவங்களே நல்லா தான் செலக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். அம்மா பெரியம்மா எல்லாம் இருக்காங்களே, பாட்டி அண்ணி அக்கா எல்லாம் இருக்காங்களே, பார்க்கட்டும். உனக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணுமா? இல்லைங்க, நிறைய எடுத்துட்டேன் இன்னைக்கு. நம்ம கடை தானே, அப்புறம் என்ன எடுத்துக்கோ. இல்லைங்க, நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டேன், வேணும்னா அப்புறம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஜுவல்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. மேலே போய் பார்ப்போமா? பட்டு சாரி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாமா? பாட்டி எல்லாம் திரும்பி போய் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க, அப்போ பார்த்துக்கலாம். சரிம்மா. என்னங்க? சொல்லுமா. என்னங்க? சொல்லுமா. ஏதாவது பிரச்சனையாங்க? ஏன் கேட்குற? இல்லை, நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் தலை வலிக்குது, அதனால தான். கயல், உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். அப்படியா? எல்லாரை விடவும் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம். எது கேட்குறீங்க? இல்லை, சும்மாதான். கயல், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்னை விட்டுட்டு போயிடுவியோ?
ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டா அப்போ என்ன பண்ணுவ? ஒருவேளை தப்பு பண்ணிட்டா அப்பவும் நீங்க என் புருஷன் தான். உங்களை எதுக்கு நான் விட்டுட்டு போகணும்? தப்பு பண்ணாலும் பண்ணாட்டி நீங்க என் புருஷன் தான். தெரியாம அப்படியே இருந்தாலும் தெரியாம தானே பண்ணுவீங்க. தெரியாம தப்பு பண்ணியிருந்தா நான் ஏன் கோச்சிட்டு போகணும்? ம், நீங்க சிரிங்க. சிரிக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்படியா? நான் தான் சொல்லிட்டேன்ல உங்களை எப்படினாலும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? சரிங்க. கயல், ம் இங்கே ரூம் இருக்கு, அங்கே போகலாமா? ம், இவங்க எடுத்துகிட்டு வரட்டும். எனக்கு ஒரு மாதிரி தலை வலிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ம், வரியா கூட? டேப்லெட்ஸ் எதுவும் வேணுமா? ம், வேணாம். நீ என் கூட இரு. ம், நீ என் கூட இருந்தால் சரியாக போயிடும். சரி வாங்க போகலாம். எப்படி சொல்லிட்டு போகிறது? நீ வா, நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்க. சரி வாங்க போகலாம். அம்மு, ம் ஐ லவ் யூடா. ஐ லவ் யூங்க. நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போகும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு போவோமா? சரி போமா சாப்பிட்டு போகலாம். என் வீட்டுக்கு வருவீங்களா? இல்லைம்மா, சாப்பிட வேணா செய்கிறேன் உன் கூட. வீட்டுக்கு வர முடியாது இப்போ, கொஞ்சம் வேலை இருக்குது. ரகு கூப்பிட்டுருந்தான், ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையை பார்த்துட்டேன்னா ஈவினிங்க்கு மேலே வேணா வரேன். ம், சரிங்க. சரி வாங்க அங்கே போகலாம். போய் தூங்குங்க செத்த நேரம். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நீங்கள். டீ வேணா குடிக்கிறீங்களா? டீ வேணா வாங்கிட்டு வர சொல்லட்டா? இல்லைம்மா, இங்கே ஆள் இருக்குது, கொண்டு வர சொன்னால் கொண்டு வருவாங்க. வா, நம்ம ரூம் போகலாம். ரூம்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்க. அண்ணன், என்னடா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுடா. அப்பா எங்க அங்கே போயிட்டு வரா? ஆமாடா. அந்த பார்லர் டெஸ்ட் கொடுக்க போறேன்னா வந்துருச்சா ரிசல்ட்டு? இல்லைண்ணே, இன்னும் வரல. நீ எதுக்கு அந்த பால் குடிச்சா? இல்லைடா, பழனி அண்ணன் என்ன போட்டு வச்சுட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரி குடிச்சிட்டு பாடுப்போம்னு சொல்லிட்டு நினச்சேன். அது இப்படியாகவும் தெரியல. எனக்கு உள்ளே போகும்போதே என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வேறு டென்ஷனில் அதை பெருசாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படி தோணுச்சு உனக்கு? இல்லைடா, நான் உள்ளே போகும்போது அந்த ரோஹிணி இருக்கல, அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. அவ ஒரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா. அப்பயே எனக்கு தோணுச்சு, சரி சும்மா அது போட்டிருக்கா போல நைட்டு நாள் அப்படின்னு நினச்சேன். அப்பயே தோணுச்சுல்ல, நீ கேர்ஃபுல்லாக இருக்க வேணாமா? இல்லைடா, நைட் நேரம் போட்டிருக்கா போல அப்படின்னு நினச்சி உள்ளே போயிட்டேன். வேறு டென்ஷனில் இருந்தேன்னா அப்படி உள்ளே போயிட்டேன். டேய் ரகு. சொல்லுண்ணே. அது அது வந்து வெயிட் எனக்கு புரியுது. டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்குல, பார்க்கலாம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அதுக்குள்ளே கையல்கிட்ட யாராவது சொல்லிட்டாங்கன்னா? அண்ணி அப்படி எடுத்துக்கிற ஆளெல்லாம் இல்லைண்ணே. நீ சும்மா ஏதாவது பயந்துட்டே இருக்காத. நீ பயப்படவே மாட்டியே, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? இல்லைடா, மித்ததுன்னா எனக்கு பயம் இருந்திருக்காது. ஆனால் கையல் சம்மந்தப்பட்டதுன்னா என்னை அறியாமலே எனக்கே ஒரு மாதிரி பயம் வருது. எனக்கு சொல்ல தெரியலடா. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, அன்னைக்கு தெரியும் உன்னை பற்றி. அதெல்லாம் யோசனை பண்ணாது என்ன. அதெல்லாம் இன்னொன்று, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. பார்த்துக்கலாம். சமாளிச்சிடலாம். ஏதோ கேம் ஆடுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ரிசல்ட் வரட்டும். எல்லா ரிசல்ட்டும் வரட்டும், பார்த்துக்கிறேன் நான். அண்ணே, நான் ஒன்று சொல்லவா? என்னடா? நீ பேசாம நம்ம பாட்டி வீட்டுக்கிட்ட இருக்குல்ல புது வீடு, அந்த வீட்டுக்கு போயிடுறியா? ஏன்டா பயந்துக்கிட்டா நீ அங்கே இருக்க சொல்கிற? நீ எப்படின்னாலும் கல்யாணம் ஆகிட்டா நீ அங்கே தானே இருக்கணும். இப்பயே போயிரு. நானா எப்படா தனியாக இருக்கிறது? கல்யாணம் ஆகிட்ட கூட கையில் இருப்பா, தெரியாது. ஒன்று பண்ணுவோம். எனக்கு மார்னிங் ஷிஃப்டா இல்லை நைட் ஷிஃப்டானே தெரியாது. நானும் அங்கே வந்துடுறேன். நானும் அங்கே இருக்கேன், நீ அங்கே இரு. பழனி என்னன்னு கூப்பிட்டுக்குவோம். இங்கே வேலை செய்கிற அக்காலாம் இருக்காங்களா, அவங்க இங்கே பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிற? அப்பா என்னடா சொல்லுவார்? அப்பா என்னன்னே சொல்ல போகிறாரு? அப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏற்கனவே நான் அப்பா கிட்ட அதை பற்றி பேசினேன். அவரும் அதான் சொல்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நீ இங்கே போயிரு, அதான் உனக்கு கொஞ்சம் சேஃப். எப்படினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் இருக்க போகிற. அதை இப்போயே இரு. எப்படினாலும் உனக்கு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அதனால நான் அங்கே வந்திருக்கேன், சரியா? அப்பா அம்மாவும் இங்கே இருக்கட்டும். சாப்பாடுக்கு பழனி அண்ணனை கூப்பிட்டுக்கோம். அந்த அண்ணன் நமக்கு சேஃப்டி. அந்த அண்ணன் தெரியாது, நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அங்கே இருந்துக்கலாம். அம்மா விடுவாங்களடா? அதெல்லாம் யோசிக்காதனே. நீ அவங்கள யோசி நீ என்ன பண்ண போற? நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும்.
சரி வா, நானும் முடிஞ்சு எனக்கும் வேலை. வா போவோம் வீட்டுக்கு. உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு என் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு நேராக கொண்டு போய் அங்கே போய் கூட்டுருவோம். போட்டு பழனி அண்ணி கூட்டு போயிடுவோம். அப்பா என்ன சொல்லிட்டேன், அப்பா பார்த்துக்கூடாது. அங்கேயே வந்து இருந்தாங்கன்னா என்னடா செய்யறது? பார்த்துக்கலாம், அதெல்லாம் வரமாட்டாங்க. பாட்டி இருக்காங்களே, பாட்டி பார்த்துக்கோங்க. பாட்டி தாத்தா இருக்காங்கல்ல. பாலதாத்தாவும் பக்கத்தில் தான் இருக்காரு. அதனால அவங்களுக்கு பயப்படுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அங்கே வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம அங்கே இருந்துக்கலாம். சொல்லிட்டு போவோமா? இப்போ எப்படியோ அங்கே தான் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. மூணு சேர்ந்து ஏதாவது பிள்ளைத்தனமாக பிளான் போட்டுருக்குங்க. அதில் நம்ம என்ன செய்வோம்? இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு நேராக புது வீட்டுக்கு போயிடுவோம். அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் என்னண்ணே ஆனா ஆவணிட்டு இருக்க? என்ன யோசிக்கிறது? இல்லை யோசிக்கிறது என்ன இருக்கு? இல்லைடா, புது வீட்டுக்கு போகிறோம், இந்த மாதிரி பால் காய்ச்சிட்டுலாம் போகணும் அப்படின்னு நினச்சேன். கையில் வச்சுட்டு நீ என்ன திடீர்னு சொல்கிற? இந்த ரணகலத்துலேயும் உனக்கு குதூகலம் கேட்குது பத்தியா? நீ அங்கே இருக்க. உனக்கு என்ன பால் தானே காய்ச்சணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அண்ணியை வர வச்சு பால் காய்ச்சுவோம். சரியா? அப்பாட்ட சொன்னோம்னா கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அப்பா பாட்டிட்டு சொன்னோம்னா ஓகே தானே உனக்கு? நம்ம போகிறதுக்கு முன்னாடி அங்கே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. பையை தூக்கிட்டு அங்கே போய் இருந்துக்க வேண்டியதான். அங்கே எல்லா ரூமு கிச்சன் எல்லா பக்கமும் எல்லா திங்ஸும் இருக்குல்லண்ணே, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுல. எல்லா வேலையும் முடிச்சிட்டா. இப்போ கொஞ்சம் வேலை இருந்துச்சுல, அதையுமே அப்பா வந்து முடிச்சிட்டாரு. இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தோம்ல, அதுக்கப்புறம் முடிச்சிட்டாரு. என்ன கொஞ்சம் மளிகை ஜாமான் தான் இல்லை வீட்டில். அது மட்டும் தான் வாங்கணும், மித்தபடி எல்லாமே இருக்கும். சரி, நான் இப்போ அப்பா கிட்ட ஃபோனை போட்டு சொல்லிடுறேன். அப்பா அதுக்கு ரெடி பண்ணிடுவாரு. சரியா? யாருக்கும் தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டு அண்ணியை கூட்டி போய் பாலை வச்சுட்டு நம்மளே பேக்க தூக்கிட்டு அங்கே போயிடுவோம் நேரா. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நல்ல நாள் பார்க்க வேணாமாடா? அண்ணன் உன் அண்ணன் பார்க்க மாட்டேன், இன்ச்சு ஓடி போயிரு. நானே பிரச்சனை இப்பதான் சரி பண்ணுது, அதுக்கு ஏதோ முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தா நீ நல்ல நாள் பார்க்கணுங்கிற, பால் காய்ச்சணுங்கிற, என்னங்கிற? இப்ப இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். இப்ப நினைச்சாலும் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நான் தான் வெளிநாட்டு கூட்டு கையில கூட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஃபேமிலி கெட்டு போயிடும், அதுக்கு தான் பார்க்குறேன். இதுல அப்பாவோட லைஃப்பும் இருக்கு, அதை யோசனை பண்ணிட்டு தான் நான் இருக்கேன். இப்போ அம்மா வந்து அவங்க பேச்சு கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பாதி விஷயம் தெரியாது, அவங்க பண்ற விஷயம் இல்லை. அதே மாதிரி பாட்டி பண்ற விஷயமும் அந்த ரோஹிணி பண்ற விஷயமும் அம்மாவுக்கே பாதி தான் தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக போயிட்டு இருக்கேன். இதுல அப்பாவோட லைஃப்பும் அடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அப்பா வேணா அவர் லைஃப்பை யோசிக்காம இருக்கலாம், நம்ம யோசிக்காம இருக்க முடியுமா? இப்படியே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டே இரு. இன்னொரு வில்லங்கமும் வருது தெரியுமா உனக்கு? யாரு? அதான் நம்ம கூட பிறந்த உடன் பிறப்பு வருது. அதான் பெரிய வில்லங்கமே. வச்சு சமாளிச்சுட்ட, கத்திக்கிட்டே கிடக்கும். நீ எப்படி சமாளிக்கிற நானும் பாக்குறேன். ஐயோ, இது யார்டா சொன்னா? அப்பா தான் சொன்னாரு, கல்யாணத்துக்கு சொன்னாராம். சொல்லவும் கிளம்பி வரேன்ட்டு உட்காந்துருக்கு. என்ன பத்திரிக்கையே வைக்கலையேடா? அவளுக்கு பத்திரிக்கை வேணாமா? வேணும்னா அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சுக்குமா. இந்த கல்யாணம் அந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா, இங்க நிறுத்துறதுக்கு வராங்களாம். ஷோ, இப்ப யார்டா அவள்கிட்ட சொல்ல சொன்னது? நம்ம வீட்டில் ஒன்று இருக்கே, நம்மளை பெத்த தாய், அந்த ஜீவன் தான் இப்ப சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் அம்மா தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறாங்க, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, கையில் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அப்பாவுக்கு ஃபோனை போட்டு கேட்டுப்பா போல. அப்பாவும் ஆமா அப்படின்னு சொல்லவுமே நான் கிளம்பி வரேன், இந்த கல்யாணத்தை நிறுத்த போட மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா போல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு தான் சொல்றேன், மொத்த வில்லங்கமும் ஒண்ணு கூட போகுது, நீ பேசாம கிளம்பி அங்க போயிரு. அங்க போனா மட்டும் வரமாட்டாங்களாக்கும். நீ வேற ஏண்டா? அங்கனுக்குள்ளனா பாத்துக்கலான்னு. அங்கனா ரோஹிணி உள்ள வர முடியாது, அதுக்காக தான் சொல்றேன். யாரும் வந்து அங்க ஸ்டே பண்ண முடியாது, அதுக்காக தான் சொல்றேன். சரி. சரி, நீ கிளம்பி வா, நம்ம போவோம். அப்பாவுக்கு ஃபோனை போட்டு சொல்லு. சரிண்ணே சொல்கிறேன். ரிசல்ட் எப்படா வரும்? ஒரு ரிசல்ட் கூட வேணும்டா, இன்னொரு ரிசல்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும்டா. வேகமாக டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேனே, கொஞ்சம் இது எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம் என்னன்னு. பேஷன்ஸ் யாருமே இல்லையா பார்க்கறதுக்கு? எல்லா வேலையும் முடிஞ்சுனே, நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். இங்கே டியூட்டி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சந்தோஷ் கவின்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் டாக்டர் தானே படிச்சிருக்காங்க. அவங்களுமே இங்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டு அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆமாம் சொல்லிட்டு இருந்தா கையில். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? வேறு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. வேறு பக்கம் ட்ரை பண்ணாங்க, இங்கே பார்க்க வேண்டியதானே, இங்கே கேட்க வேண்டியதானே, நம்ம ஹாஸ்பிட்டல் தானே. வேறு யாருக்கு? அம்மாவுக்கு பாட்டிக்கு பயந்துக்கிட்டு தான் ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடும், தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, எல்லாரும் பயப்படுறாங்க. என்னதான் செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. அதான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ஏன் ஹாஸ்பிட்டல், என் சொந்த உழைப்பில் வந்தது. அதனால யாருக்கு வேலை வைக்கணும் வேலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உரிமை. அதனால நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். பார்க்குறானுங்க ரெண்டு பேருமே. சரிடா. இசை டாக்டர்னு இருக்காங்களே இங்கே, அவங்களுமே கவின் சந்தோஷ் கூட படித்தவங்க தான். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேருமே நல்ல டேலண்டானவங்க,
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு தான் ஓகே தான் எடுத்துக்கிட்டாச்சு. ஏற்கனவே எடுக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்களுமே சொன்னாங்க, கூட படித்தவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓ சரி சரி. புதுசாக ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்களா அவங்க தானே? ஆமாண்ணே. ஆமாம், ஒரு 2 3 பேர் விலகுனாங்க. அதோட தான் இவங்களை சேர்த்துட்டேன் அப்படியும். ஏன்டா விலகுனாங்க? ஒருத்தர் வந்து அந்த பிரேம் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனார். இன்னொருத்தர் வந்து அவங்களுமே அவருக்கு உடம்பு சரியில்லை போல, அதோட கொஞ்சம் ஏஜானவர். அவருமே என்னால் முடியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு போல அவருக்கு. ஓ, டாக்டருக்கே ஹார்ட் அட்டாக்கா? இப்போல்லாம் யாருக்கு வரும் வராதுன்னு சொல்ல முடியாதுண்ணே. ம் அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து அவங்களுமே வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இருந்தாங்க ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கூப்பிட்டு வந்தேனே அந்த டாக்டர் வந்துட்டாரா என்ன வெளிநாட்டிலேருந்து? எனக்கு பார்த்தார்ல. வந்துட்டாருன்னு நானே உன்ட்டு சொல்லணும்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். அவங்க ஃபேமிலி மதுரையில் தான் இருக்காங்க போல். அதனால அவர் என்ன சொன்னார்னா, அங்கே மதுரையில் போட முடியுமான்னு கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே 3 நாள் அங்கே 3 நாள் இருந்துக்கோங்க, டியூட்டி பார்த்துக்கோங்க, இடையில ஒரு நாள் வேணால் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓ சரி சரி. ஆமாம், இங்கேருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கே இருக்கிறவரை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்த? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னன்னா, அவர் ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே வரேன்னு சொல்லி சொன்னார். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நான் கேட்டது ஒரு ஹெல்ப், அதுக்காக இங்கே வந்திருக்காரு. நான் உன்கிட்ட சொல்கிறேன். என்னண்ணே, எதுவும் சீரியஸான விஷயமா? ஆமாண்டா, இது யாருக்கும் தெரிய வேணாம். இப்போதைக்கு நீ யார்ட்டையுமே சொல்ல வேணாம். அதே மாதிரி வெளிநாட்டில் எனக்கு பார்த்தவர் அப்படின்றது நீ சொல்ல வேணாம். அவர் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நான் உன்கிட்ட சொல்கிறேன் என்ன ரீசன். அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் பண்ணணும். என்னன்னா அவர் கூட இருந்து பார்த்துக்கோ, நான் சொல்கிறேன் அது மாதிரி பண்ணுங்க. சரி, நீ ஏதோ பண்ணுற. சரி பண்ணு. என்னன்னு சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டியானே காலையில்? சாப்பிட்டேன்டா நான், கையில் கூட தான் சாப்பிட்டேன் நம்ம ஹோட்டலில். அப்புறம் காலையில் வெள்ளனே எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டேன். சரி பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 பேர்த்த மட்டும், ஒரு 2 பேரை 3 பேரை மட்டும் காலையில் வெள்ளனே வர சொல்லியிருந்தேன். வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஏதோ ஜுவல்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னேன், எடுத்தாச்சா? அதுவும் எடுத்தாச்சுடா. நேற்று போய் அவங்க கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க போல். சரி, அப்புறம் நானும் நேற்று போகல, அதனால இன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அவங்களுமே எடுத்தாங்க. ஏதோ பில்லாம் பே பண்ணிட்டு இருந்தாங்களாம்ல, அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாண்டா, சொன்னேன் நானும். கேட்க மாட்டாங்க பாட்டி. சொல்ல வேண்டானே வேணான்னு சொல்லி. இல்லைப்பா, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறோம், ஒரு திருப்தி வேணும், நாங்களும் ஆசைப்படுவோம்ல, அதனால தான் நீ இப்படி சொன்னால் நாங்கள் வெளியில் போய் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, அதனால தான் சரின்ட்டு கொஞ்சம் ரேட்டு மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தேன். சரிண்ணே. அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா, சாரீஸ் இந்த மாதிரி? எடுத்து கொடுத்தேன். அப்புறம் நான் ஒரு வாரமாக போய் உட்காந்துட்டேன்னா, அதை பார்த்துட்டு அவளும் வந்துட்டு ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் தலைவலிக்குதுன்னு போய் படுத்துட்டேன். நீ இந்த ஃபீலிங்ஸ்லேயே இருந்தேன்னா அவங்க கேட்க தான் செய்வாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்லவும் செய்யாத. நீ தேவையில்லாத வேலை பண்ணாத, சரியா? இல்லைடா, அவள்கிட்ட சொல்லணும் போலேயே இருக்கு. பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, பேசாம இரு. ஏதாவது நீ நினச்சிட்டே இருப்ப. சரிடா, எதுவும் சொல்லலை. ரிசல்ட் வரட்டும், பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னு. சரிண்ணே. கொஞ்சம் தேவையான ஃபைல்ஸ் அது இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு போவோம். சரிண்ணே. அப்பாட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன்னா எல்லாம் ரெடி பண்ணிடுவார். நீ ஃபோனை போட்டு சொல்லு. சரிண்ணே. நீங்கள் உட்காந்துரு, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிடா, நீ போய் சொல்லிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன். பொண்டாட்டி எதுவும் வாட்ஸ்அப்பில் எதுவும் இருக்காளான்னு பார்ப்போம். ஆன்லைன்லேயே இல்லை. தூங்குறாளோ? ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா. வேணாம், தூங்கட்டும், நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம். ஆமாம், ரகு சொன்னான்ல, சரி அவளுக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம். அவள் ரெடியாக இருப்பாள், கூப்பிட்டா கூட அப்படி போயிடுவா. சரி, ஃபோனை போட்டு சொல்லுவோம் அவளுக்கு. ஏதோ அண்ணன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். இப்படி வந்திருக்கு, யார் அனுப்பிச்சிருப்பா? அண்ணன், என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சுண்ணே, ஏன் கத்திக்கிட்டு இருக்க இப்படி? டேய், எப்படி அனுப்பிச்சு விட்டுருக்க? இங்கே போடா, எவனே தெரியல. என்னதுன்னு இங்கே கூட பார்ப்போம். ஐயோ வேணாண்டா, வேணாம் வேணாம், நீ பார்க்க வேணாம். குடுனே, பார்த்தா தானே தெரியும். டேய், இதுக்குன்னு இப்படி கோப்பட்டுருக்கு, குடு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருடா, இப்படி அனுப்பிச்சிருக்க. டேய், எனக்கு டென்ஷன் ஏறுதுடா.
போறேன்